எலான் மஸ்க் டெஸ்லாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு புதிய தயாரிப்பு குறித்து ஒரு துணிச்சலான கணிப்பை வெளியிட்டுள்ளார். ஆப்டிமஸ் எனப்படும் மனித உருவ ரோபோ டெஸ்லாவின் மிக மதிப்புமிக்க தயாரிப்பாக மாறும் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். இது டெஸ்லாவின் கார் உற்பத்தி மற்றும் தன்னாட்சி ஓட்டுநர் தொழில்நுட்பத்தை விடவும் பெரியதாக இருக்கும் என்கிறார். டெஸ்லாவின் மொத்த மதிப்பில் சுமார் 80% ஆப்டிமஸ் மூலம் வரும் என்று மஸ்க் கணித்துள்ளார். இந்த வியத்தகு கூற்று எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டதுடன் டெஸ்லாவின் சமீபத்திய மூலோபாய ஆவணத்திலும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெஸ்லாவின் ஜூலை மாத வருவாய் அழைப்பின் போதும் மஸ்க் இதே போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கூற்று டெஸ்லாவின் எதிர்கால திசை குறித்த ஒரு தெளிவான பார்வையை வழங்குகிறது. இது வெறும் கார் தயாரிப்பு நிறுவனமாக இல்லாமல் ஒரு பரந்த தொழில்நுட்ப நிறுவனமாக டெஸ்லாவை நிலைநிறுத்துகிறது. ஆப்டிமஸ் டெஸ்லாவின் அடுத்த பெரிய பாய்ச்சலாக கருதப்படுகிறது. மஸ்க் தனது கணிப்புகளில் எப்போதும் துணிச்சலாகவே இருந்துள்ளார். இந்த முறை அவர் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை முன்னறிவிக்கிறார். ஆப்டிமஸ் டெஸ்லாவின் மதிப்பை பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு புரட்சிகரமான தயாரிப்பாக உருவெடுக்கும் என்று அவர் நம்புகிறார். இந்த கூற்று தொழில்நுட்ப உலகில் பெரும் விவாதங்களை எழுப்பியுள்ளது. ஆப்டிமஸ் உண்மையில் டெஸ்லாவின் எதிர்காலத்தை எப்படி மாற்றும் என்பதை பார்க்க உலகம் ஆவலுடன் காத்திருக்கிறது. இது டெஸ்லாவின் மூலோபாயத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும். எலான் மஸ்க் டெஸ்லாவை ஒரு தொழில்நுட்ப சக்தியாக கருதுகிறார். ஆப்டிமஸ் பற்றிய அவரது பார்வை டெஸ்லாவின் இந்த பரந்த நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. இது சமூகத்தில் ஒரு தீவிரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது. டெஸ்லாவின் மாஸ்டர் பிளான் பகுதி 4 இந்த விரிவான பார்வையை தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆப்டிமஸ் போன்ற ரோபோக்கள் செழிப்பான மற்றும் கட்டுப்பாடற்ற சமூகத்திற்கு முக்கியம் என்று அது விவரிக்கிறது. தொழில்நுட்பம் செழிப்பிற்கான ஒரு பாதையாக கட்டமைக்கப்படுகிறது. மனித குலத்தின் முன்னேற்றத்தில் ரோபோக்கள் அடுத்த தர்க்கரீதியான படியாக கருதப்படுகின்றன. இது மனித உழைப்பை விடுவித்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது. டெஸ்லா இந்த மாற்றத்தின் முன்னோடியாக இருக்க விரும்புகிறது. இந்த பார்வை வெறும் வணிக நோக்கங்களை மட்டும் கொண்டதல்ல. இது மனித குலத்தின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பரந்த லட்சியத்தை கொண்டுள்ளது. ஆப்டிமஸ் இந்த லட்சியத்தின் ஒரு முக்கிய அங்கமாக அமைகிறது. சமூகத்தில் ரோபோக்களின் தாக்கம் குறித்து பல விவாதங்கள் உள்ளன. ஆனால் டெஸ்லா இந்த தொழில்நுட்பம் மனிதகுலத்திற்கு நன்மை பயக்கும் என்று உறுதியாக நம்புகிறது. இது ஒரு புதிய சமூக ஒழுங்கை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இந்த மூலோபாய பார்வை டெஸ்லாவை ஒரு கார் நிறுவனமாக மட்டும் பார்க்காமல் ஒரு சமூக மாற்றத்திற்கான சக்தியாக பார்க்க வைக்கிறது. ஆப்டிமஸ் இந்த மாற்றத்தின் ஒரு முக்கிய தூணாக செயல்படும். ஆப்டிமஸ் திட்டம் 2021 ஒரு கருத்தாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இது பரவலாக கேலி செய்யப்பட்டது. பலரும் இதை ஒரு கற்பனையான திட்டமாகவே கருதினர். ஆனால் அது ஒரு சாதாரண ஆர்வத்திலிருந்து டெஸ்லாவின் மூலோபாய முன்னுரிமையாக மாறியுள்ளது. தற்போது பல முன்மாதிரிகளுடன் உள் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது திட்டத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. ரோபோக்கள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் கைமுறை பணிகளை செய்வதே ஆப்டிமஸின் முக்கிய நோக்கம். அசெம்பிளி லைன் வேலைகள், கிடங்கு தளவாடங்கள் மற்றும் வீட்டு வேலைகள் போன்றவற்றை இது உள்ளடக்கும். மனிதர்களை சலிப்பான மற்றும் உடல் ரீதியாக சவாலான உழைப்பிலிருந்து விடுவிப்பதே இதன் குறிக்கோள். இது உலகளாவிய தொழிலாளர் பொருளாதாரத்தை கணிசமாக மறுவடிவமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. மனித உழைப்பு மிகவும் ஆக்கபூர்வமான மற்றும் சிக்கலான பணிகளுக்கு திருப்பிவிடப்படலாம். இது ஒரு புதிய பொருளாதார சகாப்தத்திற்கு வழிவகுக்கும். ஆப்டிமஸ் மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது. இது மனிதர்களுக்கு அதிக ஓய்வு நேரத்தையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கும். இந்த திட்டம் மனித குலத்தின் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு முக்கியபடியாக அமையும். ஆப்டிமஸின் வளர்ச்சி டெஸ்லாவின் பொறியியல் திறனுக்கு ஒரு சான்றாகும். ஒரு கேலி செய்யப்பட்ட கருத்திலிருந்து ஒரு மூலோபாய முன்னுரிமையாக மாறியது அதன் சாத்தியக்கூறுகளை காட்டுகிறது. இது ஒரு புதிய தொழில்துறை புரட்சிக்கு வழிவகுக்கும். ஆப்டிமஸ் டெஸ்லாவின் செயற்கை நுண்ணறிவு நிபுணத்துவத்தை முழுமையாக பயன்படுத்துகிறது.
முழு சுய ஓட்டுநர் மென்பொருளுக்காக உருவாக்கப்பட்ட நரம்பியல் வலைப்பின்னல்கள் மற்றும் சென்சார் அமைப்புகளை இது பயன்படுத்துகிறது. இந்த தொழில்நுட்பம் மனித உருவ ரோபோக்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதே தன்னாட்சி மென்பொருள் ஆப்டிமஸ் மனித சூழல்களில் செல்ல உதவுகிறது. அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் புதிய பணிகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கவும் இது ஆப்டிமஸை அனுமதிக்கிறது. இது ஒரு குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப முன்னேற்றமாகும். இந்த குறுக்கு மகரந்தச் சேர்க்கை போட்டியாளர்களை விட ஒரு சாத்தியமான நன்மையாக கருதப்படுகிறது. பாஸ்டன் டைனமிக்ஸ், இராணுவ, தொழில்துறை கவனம் மற்றும் ஃபிகர் ஏஐ போன்ற போட்டியாளர்கள் உள்ளனர். ஆனால் டெஸ்லாவின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தனித்துவமானது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தன்னாட்சி இயக்கம் ஆகியவை டெஸ்லாவின் மதிப்புக்கு முதன்மை உந்து சக்திகள் என்று மஸ்க் நம்புகிறார். ஆப்டிமஸ் இந்த இரண்டு தொழில்நுட்பங்களின் உச்சகட்ட வெளிப்பாடாக அமைகிறது. இது டெஸ்லாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாகும். டெஸ்லாவின் FSD தொழில்நுட்பம் ஆப்டிமஸுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது. இது ரோபோவை சிக்கலான சூழல்களில் செயல்பட அனுமதிக்கிறது. இந்த தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஆப்டிமஸை ஒரு தனித்துவமான தயாரிப்பாக மாற்றுகிறது. இந்த தொழில்நுட்ப அடித்தளம் ஆப்டிமஸின் திறன்களை விரிவுபடுத்துகிறது. இது ரோபோவை பல்வேறு பணிகளைச் செய்ய அனுமதிக்கிறது. டெஸ்லாவின் இந்த அணுகுமுறை ரோபோட்டிக்ஸ் துறையில் ஒரு புதிய தரநிலையை அமைக்கும். ஆப்டிமஸ் பற்றிய அறிவிப்புக்கு சந்தையின் எதிர்வினை மந்தமாகவே இருந்தது. டெஸ்லாவின் பங்கு விலையில் பெரிய நேர்மறை நகர்வு எதுவும் இல்லை. உண்மையில் முன் சந்தை வர்த்தகத்தில் சுமார் 2% சரிந்தது. இது மஸ்கின் கணிப்புகள் குறித்த முதலீட்டாளர்களின் சந்தேகத்தை பிரதிபலிக்கிறது. மனித உருவ ரோபோட்டிக்ஸ் துறை இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. அதிக செலவு, வரையறுக்கப்பட்ட திறன் மற்றும் அளவிடுதல் சிக்கல்கள் போன்ற சவால்கள் உள்ளன. காலக்கெடு குறித்து மஸ்கின் வரலாறு நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கிறது. அவர் சில சமயங்களில் வாக்குறுதிகளை மீறியுள்ளார். ஆப்டிமஸ் தனது லட்சிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இது ஒரு முக்கிய தயாரிப்பாக மாறுமா என்பது நிச்சயமற்றது. சந்தை ஆப்டிமஸின் உண்மையான திறனை பார்க்க காத்திருக்கிறது. முதலீட்டாளர்கள் மஸ்கின் வார்த்தைகளை விட உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆப்டிமஸ் ஒரு புரட்சிகரமான தயாரிப்பாக மாறக்கூடும், ஆனால் அதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. சந்தை அதன் சாத்தியக்கூறுகளை கவனமாக மதிப்பிடுகிறது. டெஸ்லாவின் இந்த புதிய முயற்சி தொழில்நுட்ப உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. ஆப்டிமஸ் மனித குலத்தின் எதிர்காலத்தை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது. அதன் வெற்றி டெஸ்லாவின் எதிர்காலத்தை மட்டுமல்ல, உலகையும் மாற்றும்.